இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்சிக்கு அம்மாவுக்கு தான் எப்பயுமே சாப்பாடு கொண்டு வருவோம். இன்றைக்கி எனக்கும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். சாப்பாடு கொண்டு வந்து பார்த்தா இந்த மாடு வேலிக்குள்ளே கொம்பு விட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக நான் வர்றப்ப தான் அதுவும் அந்த வேலையை பார்த்துச்சு. யாருமே இந்த மாதிரி அசால்ட்டாக மாடு கட்டக்கூடாது. ஏன்னா அந்த மாட்டுக்கு தான் பிரச்சனை. கொம்புக்கு இது மாட்டிக்கிச்சுன்னா 2 நிமிஷம் கட்டிட்டு வந்துட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அது இல்லாத வேலையெல்லாம் பண்ணிருச்சு. இதுங்கெல்லாம் அது இடத்துல இருந்துச்சு. மாட்டுக்கு சோளத்தட்டெலாம் தீந்து போச்சு. சரி நிறைய விட்டு சோளம் வாங்கி ரொட்டேட்டர் விட்டு ஓட்டி போட்டிருக்குறாங்க. அதுக்கு தான் அம்மா தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வி பாப்பாவும் நானும் போய் பாய்க்கிறேன்ட்டு அவளும் சேர்ந்துக்கிட்டு போய் பாய்ச்சிக்கிட்டு குச்சிக்கிட்டு இருக்கா. உழவு ஓட்டுறப்ப எப்பயுமே கொஞ்சம் நேராக ஓட்டிட்டோம்னா தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கும். இல்லைன்னா அங்கங்கே நம்மளே உடச்சி விட்டு எடுத்து விட்ற மாதிரி இருக்கும். அதுக்கே ரொம்ப நேரம் டைம் ஆயிரும். நம்ம நின்று பார்த்து சொல்லணும், இப்படி நேராகவே ஓட்டிகிட்டு போங்க, தண்ணி வாய வசதியாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு சில இடத்துல அம்மா சொல்ல மறந்துட்டாங்க வேறு வேலையை பார்த்துக்கிட்டு. இது நேராக ஓட்டினால இது பாட்டுக்கு தண்ணி போயிடுது. மற்ற இடம்லாம் கொஞ்சம் நம்ம தான் எடுத்து விட்ற மாதிரி இருக்குது.